இன்றைக்கி சிம்பிள் கிரேவி மாதிரியாக செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது தக்காளி, ஒரு வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு துளி, மல்லித்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், பெப்பர் பொடி கொஞ்சம், சீரகப்பொடி கொஞ்சம் போட்டு எல்லாம் இன்னும் இப்போ செய்ய போகிறோம். கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கணும். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிக்கிறோம். அடுத்தது தக்காளி, வச்சு கடாய் வைக்கிறோம். இப்போ எண்ணெய் ஊற்றணும். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடணும். வெட்டி வச்ச வெங்காயத்தை போடணும். அதுக்கு இந்த தக்காளி பழத்தையும் போடணும். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா தாளிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டு தாளிச்சிடணும். தாளிக்கணும். செவந்துருச்சு. இஞ்சி பூண்டு போடணும். இருக்கிற மசாலா எல்லாம் மஞ்சப்பொடி, மசாலா, கரம் மசாலா எல்லாம் போடணும். போட்டு தேவையான உப்பு எடுக்கிற போது இது நல்லா கிளறணும். மணம் வர வரைக்கும் கிளறணும். கொஞ்சம் மூடி வச்சு வேகணும். வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டு. ஒவ்வொன்றா போடணும். ஒவ்வொரு மீனாக தூக்கி போடணும். திருப்பி விடணும். மசாலா போடுறது திருப்பி விடணும். நல்லா திருப்பி விடணும். நல்லா வேக வச்சு மசாலா விட்றாப்பி வச்சு ஒரு 10 நிமிஷம் விடணும் வேகிறதுக்கு. குழம்பு இப்போ ரெடி. சிம்பிள் குழம்பு ரெடி. பாருங்கள், அதனால சூப்பராக வந்துடுச்சு. இருட்டில் சிட்டி வாழும் ராஜாவுக்கு எல்லாரும் சொல்ல இவனை